கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளின் தலைப்பு தேவையானது ஒன்றே. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விற்றெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார்கள். ஆண்டவரும் அவர்களிடத்தில் அதிகமாய் அன்பு செலுத்தினார். அப்படியாக அவர் மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிடத்தில் அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய சத்திய வசனங்களை அவள் கேட்கிறவளாய் இருந்தாள். ஆனால் மார்த்தாளோ உலகத்துக்குரிய அநேக கவலைகள், அநேக பாரங்களை கொண்டிருந்தவளாய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த நாளில் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நாமும் கூட எத்தனையோ மார்த்தாளை போல அநேக உலக கவலைகளை கொண்டிருப்பதை காட்டிலும் அநேக பாரங்கள், கஷ்டங்கள் இதைகளை கொண்டு நாம் ஆண்டவரை விட்டு தள்ளி போய் நம்முடைய காரியங்களாக, நம்முடைய வீட்டு வேலைகள், நம்முடைய வெளியில் இருக்கிற வேலைகள், மற்ற காரியங்கள், இப்படியான இந்த காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவருக்கென்று நாம் நேரம் செலுத்துவதை நாம் என்ன செய்கிறோம்? தவறி விடுகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் செபிக்கிறதிலும் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை துதிப்பதிலும் நாம் நேரத்தை நாம் தவறி விடுகிறோம். மார்த்தாள் அப்படியாகத்தான் இருக்கிறார். மார்த்தாள் உலக கவலைகளை கொண்டிருக்கிறார். ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தை இறுக்கமாய் பிடித்து கொண்டு ஆண்டவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவர் என்ன பேசுகிறாரோ அதை மாத்திரம் அவள் கேட்டு அவள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நாமும் கூட ஆண்டவருடைய பாதத்தை மட்டும் இறுக பிடித்து கொண்டு அவரிடத்தில் இருக்கிற நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளுகிற போது உலகத்துக்குரிய எல்லா பாரங்களும் கவலைகளையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஏனென்றால் நமக்கு எத்தனையோ பாடுகள் இருக்கும், எத்தனையோ உபத்திரங்கள் இருக்கும். அது எல்லாவற்றையும் நம்மால் மேற்கொள்ள முடியாது. பாரங்களும் கவலைகளும் நம்மளை உற்சாகப்படுத்தாது, நம்மளை சோர்வுக்குள்ளாக்கிவிடும், மாம்சத்துல பலவீனப்படுத்திவிடும். ஆனால் ஆண்டவருடைய பாதம் தான் நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவருடைய பாதத்தை இறுக்கமாய் பிடித்து கொள்ளுங்கள். அவர் பாதத்தை விடாதபடி அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய நல் வசனங்களை கேட்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு ஏற்றாற்போல் நடந்து ஆண்டவருக்காக நேரத்தை செலவிட்டு ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் எந்த நாளில் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பாதத்தை நீங்கள் விடாதபடி நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பங்கை கொடுத்து உங்களுக்கு தேவையான ஒன்றை ஆண்டவர் இந்த நாளில் நிறைவேற்றுவாராக. என்னோடு இணைந்து ஜெபிங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கால வேலை பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். மார்த்தாள் மரியாளை போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதரிகளை ஆண்டு தொடும்படையாய் மார்த்தாள் எப்படி உலகத்துக்குரிய காரியங்களை, பாரங்களை இருதயத்துல வைத்து கொண்டு வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலோ ஆண்டவருக்கென்று நேரம் ஒதுக்காதபடி உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நேரம் ஒதுக்கி எப்படி ஆண்டவரை நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாமல் ஆண்டவரை அந்த பாரத்தில் தவித்து கொண்டிருந்தால், ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தை இறுகமாய் பிடித்து கொண்டு அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் பேசுவதெல்லாம் கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பாதத்தை இறுகமாய் பிடித்து கொள்ளும் போது அப்பா, நீர் அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்கிறீர். அப்பா, அந்த குடும்பத்தில் எத்தனையோ பாரங்கள் இருக்கும். இந்த ஸ்திரீகளுக்கு ஆண்டவருடைய குடும்பத்தை குறித்த பாரம், கணவரை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த பாரம், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ பயங்கள், எத்தனையோ கலக்கங்கள். அப்பா, நாளைக்கு என்ன செய்வது, நாளைக்கு இந்த காரியத்தை எப்படி சந்திப்பது என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கிறது. அப்பா, ஆனா நீங்க வேதத்துல சொல்லி இருக்கிற தேவையானது ஒன்றே என்று அப்படியாய் ஒரு எதிர்பார்க்கிற அந்த காரியம் ஆண்டவரே, தேவையானது என்னது என்று என் தேவன் நீர் அறிந்து அதை இந்த நாளில் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடும் சுவாமி. அவர்கள் சோர்ந்து போகாதபடி பலனோடு கூட எழுந்து எல்லா வேலைகளையும் செய்யும்படியா ஜெபித்து காத்திருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு கிருபை நீர் கட்டளையிடும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளை தோடும், ஒவ்வொரு குடும்பங்களை தோறும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளை தொடும் அவர் நல்ல விதத்தில் எக்ஸாம் எழுதும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடு சுவாமி. அப்படியாய் கூட என் தேவன் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுத்து காத்து கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, தேவையானது ஒன்றே. அந்த தேவை என்னது என்று ஆண்டவருக்கு தெரியும். இந்த நாளில் அந்த தேவை தேவன் சந்திப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.